விஜய் அவர் வந்து போயிருக்காரு விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்ணி. இந்த வந்து அரசியலாக பார்க்குறீங்களா, அது பொது இதுவாக பார்க்குறீங்களா? சார் அதை பற்றி நோ ஐடியா சார். விஜய் வந்து பரந்தூருக்கு போயிருக்காரு, விவசாயிகளுக்காக போராட்டத்துக்கு போயிருக்காரு. இது வந்து அரசியலுக்காக பண்ணியிருக்காரா, எதுக்காக நீங்கள்? சார் இதில் வந்து எப்படி தெரியுங்களா, அதில் சில நல்லதும் இருக்குது. அதில் இது வந்து அரசியலுக்காக தான் பண்ணுறது. ஏன்னா அதில் வந்து எப்படி தெரியுங்களா, நல்ல விஷயமும் இருக்குது. அது மக்கள்கிட்ட வந்து அதை சொல்கிற தைரியமாக ஒரு அரசியல்வாதிங்க, ஒரு நல்ல அரசியல்வாதிங்க இல்லை. ஒரு ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட் சார் அது எத்தனை வராங்கன்னா அதில் பல நன்மைகள் இருக்குது, சில தீமைகள் இருக்குது. காலகாலமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த இடத்த விட்டு போகிறது அவங்களுக்கு மனசு வராது. அதை என்ன பண்ணோன்னா நம்ம சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றணும். அரசு என்ன சொல்கிறாங்கன்னா 1க்கு 3 மடங்காக நாங்கள் உங்களுக்கு இழப்பீடு தரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, அது சொல்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே மக்கள் வந்து தாராளமாக அந்த இடத்த கொடுப்பாங்க. வேறு நம்ம காஞ்சிபுரத்துக்கு ஏன்னா மீனம்பாக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது சென்னைக்கு. மறுபடியும் ஏன் காஞ்சிபுரத்து பக்கத்துலேயே வந்து ஒரு ஏர்போர்ட் எதுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இல்லை, சென்னைக்கு இங்கே மீனம்பாக்கம் இங்கே இருக்குது. மீனம்பாக்கத்துக்கு அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. அது வந்து எப்படின்னா இதுக்குள்ளே ஏறினா டிராஃபிக் சார். இது வந்து எப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, போக்குவரத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க. மக்கள் பயணம் பண்ணுறதுக்காக இல்லை, பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. அது வந்து நல்லாயிருக்கும்.